ரோகிணிக்கு ஒரு சரியான தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நாளுக்கு நாள் ரோகிணியோட ஆட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்குது. கிறிஷை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க, நமக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. லாஸ்ட் எபிசோட்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம ரவி விஷயம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னா, ரவிக்கு வந்து நம்ம சுதா ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க. ரவியை வந்து நீதியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து தூக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ரவுடிகள் அனுப்பிவிட்டு அங்கே பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்க. பட் ரவி வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனையை அப்போவே முடிச்சிடுறாரு. ஸோ இந்த கோவத்தில் நம்ம ரவி போய் சுருதி கூட சண்டை போட, சுருதி வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. உனக்கு யார் இந்த விஷயத்தை பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் நீ சண்டை போடு, எதுக்காக என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன எங்கள் அம்மா கிட்ட சண்டை போடணும் அப்படின்னா நீ தாராளமாக போய் சண்டை போடு, நான் கேட்க போகிறது கிடையாது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருதியே போய் அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல இருந்து நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது யாருக்கு கெட்ட விஷயம் அப்படின்னா, ரோகிணிக்கு தான் கெட்ட விஷயம். ஏன்னா கிறிஷை எந்த ஸ்கூலில் அவங்க சேர்த்துருக்காங்களோ அந்த ஸ்கூலில் இருந்து தான் நம்ம மனோஜை சீஃப் கெஸ்ட்டாகவே கூப்பிட்டுருக்காங்க. அப்போது அது ரோகிணிக்கு கெடுதல் தானே, அது கெட்ட விஷயம் தானே. ஸோ அதுதான் ரோகிணிக்கு இதுக்கப்புறம் நடக்க போகுது. சரிங்க, லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம சுருதி போய் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணுறீங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா எனக்கு என்னோட லைஃப்பில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ரவியை உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல அப்படின்றத விட ரவியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ரவியை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. ரவி என்றைக்குமே அந்த தப்பையோ துரோகத்தையோ எனக்கு பண்ண மாட்டான். நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் யாரையோ விட்டு வேவு பார்த்துருக்கீங்க, அவங்க எதையோ பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, பட் இதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை. சுதாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி, உனக்கு தெரியாது மாவுளே, நீ பொறுமையாக இருமாவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமாகவே புரியலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுறது தப்பு, அதாவது சுருதி பண்ணுறது தப்பு. சுருதி எப்படியாவது அந்த குடும்பத்தை விட்டு விலகி இவங்க கூட சேர்ந்துடணும். சுருதி மட்டும் கிடையாது, ரவியும் இவங்க கூட சேர்ந்துடணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆசை. பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் அங்கே என்ன சிக்கல் நடக்குது அப்படின்னா, ரவி வந்து விடாப்பிடியாக இருக்கார், நான் வந்து அங்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அது போக பார்த்தீங்கன்னா, ரவி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கணும், அங்கே போய் இருந்தால் அது சரிப்பட்டு வராது. அதுபோக அவங்க கொடுக்குற காசில் நமக்கான ஒரு வேலையோ அல்லது நமக்கு தேவையான விஷயத்தை செஞ்சாலும் அது வந்து சரிப்பட்டு வராது, அது சரியாகவும் இருக்காது அப்படின்றது அவரோட உண்மையான கரெக்டான எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் சுதா வந்து அப்படி நினைக்கல. சுதா வந்து இவங்க நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதில் எதுவும் நல்ல நோக்கம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் அந்த குடும்பத்தில் அவங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்கு சுருதி மட்டும் வந்தாலே போதும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, சுருதியாவது வந்துட்டாலே, சுருதி மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் சுருதி ரவி மேலே பாசமாக இருக்காங்க, ரவியை விட்டுட்டு வரமாட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரவியை சேர்த்து கூட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறையும் அதே விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு மவுளே, வேண்டாம் அவங்களே சொன்னா கேளு, நம்ம மாப்பிள்ள அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுருதி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவரை எப்படி கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். என் லைஃபுக்குள்ளே வந்து என் லைஃப்பை நீங்கள் கெடுத்துடாதீங்க, நாங்கள் பாட்டுக்கு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கோம், ரவியை பற்றின விஷயங்கள் எனக்கு நல்லாவே புரியும், ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோஜை காட்டுறாங்க. மனோஜ் வந்து ஏதோ ஒரு பெரியவருக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ட மாதிரி இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவரோட புகழ் பற்றி தான் பேசுவார், நான் இப்படி ஆக்கும் நான் அப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். ஏன்னா மனோஜோட குணமே அப்படி தான், அவர் பண்ண விஷயங்களை ரொம்ப பெருமையாக சொல்கிறதா இருக்கட்டும், அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தற்பெருமை சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எப்பயுமே மனோஜ் கிட்ட வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதே தான் இந்த விஷயத்துலேயும் பண்ண போகிறாரு. அவரை பற்றின விஷயங்களை வந்து புகழ்ந்து தள்ள போகிறாரு, நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இவங்களை எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். அதுக்கு பதில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவரோட புகழ்ச்சியை தான் சொல்லுவார். நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் அதை செய்தேன் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பி தள்ளுவார். அதுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்றதுக்காக வீட்டிலேயே வச்சு ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, என்னாச்சு திடீர்னு இவன் பாட்டுக்கு உட்காந்து நடு நோட்டில் கற்றுக்கிட்டு இருக்கான் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் வேடிக்கை பார்த்தா, அவர் வந்து நாளைக்கு இங்கே போகிறார் இல்லையா சீஃப் கெஸ்ட்டாக,
அங்கே போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் இது அவருக்கு எவ்வளோ தூரத்துக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக ரோகிணி போக விட மாட்டாங்க. ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படியாவது இவரை தடுக்கணும், மனோஜை போக விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிச்சயமாக மனோஜ் மட்டும் அந்த ஸ்கூலுக்கு போனால் இவங்களோட வேஷம் என்னன்னு கலைஞ்சிரும் அண்ட் இவங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு மனோஜை போக விடாமல் தடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தடுப்பாங்க. அண்ட் இங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே ஒரு வேலை இருக்குது, அது ஒரு முக்கியமான வேலை, இது ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து புழுவாங்களே தவிர்த்து உண்மையான காரணம் என்ன அப்படின்றத அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனால் இவங்களோட வேஷம் கலைஞ்சு போயிடும், இவங்க வந்து வசமாக சிக்கிடுவாங்க அண்ட் மாட்டிக்கிடுவாங்க. மனோஜ் கிட்ட மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குடும்பத்திட்டே மாட்டிக்கிடுவாங்க. நல்லாவே தெரியும் இவங்க வந்து மாட்டினா என்ன நடக்கும், இவங்களுக்கு எதுக்காக இவங்களை வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றதுனால எக்காரணத்தை கொண்டும் மனோஜை அந்த இடத்துக்கு அவங்க போக விட மாட்டாங்க. அதை எப்படிரா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இவங்களோட கேரக்டரே அதான், இவங்க சுயநலத்துக்காக என்ன விஷயங்கள்னாலும் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதே தான் இதுக்கப்புறமும் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முறை அவங்க என்ன பண்ணாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மனோஜ் வந்து இந்த விஷயத்தில் கேட்க மாட்டார், நாங்கள் போவேன் அப்படின்னு தான் நிற்பார். ஏன்னா மனோஜுக்கு இது வந்து பெரிய அங்கீகாரம், இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால மனோஜ் வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார். அப்போ மனோஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து போக தான் போகிறேன் ரோகிணி, நீ வந்து பேசாம இரு, இது நம்ம கடையை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது, இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நிறைய ஆர்டர் வரும், அது போக நமக்கு நிறையா பேர் கிடைக்கும், அதனால நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லைங்க வேண்டாம், இப்போதைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுவாங்க. ரோகிணி சொன்னால் இவர் கேட்பாரா? கண்டிப்பாக கேட்க மாட்டார். ஏன்னா இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் கிடைக்கும், குழந்தைக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அண்ட் இவரை வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிறத அவர் ரொம்ப லைக் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓகே நம்மளை பெரிய ஆளாக காமிச்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, நம்ம இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு தான் நினைப்பாரே தவிர்த்து இதுக்கு பின்னாடி ரோகிணி சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா அவரோட கேரக்டரே அதுதான், இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே அவரோட கேரக்டர் அப்படி தான் இருந்திருக்கு, இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் மனோஜ் வந்து என்ன பெரிய முடிவு எடுத்தாலும் அதில் பெருசாக ஒரு விஷயம் கூட இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ மனோஜ் நிச்சயமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி நிற்பார். ரோகிணி எவ்வளோ தடுக்க பார்ப்பாங்க, பட் ரோகிணி சொல்கிற விஷயத்தெல்லாம் அவர் வந்து காதலே வாங்கிக்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் போய் தான் ஆவேன், ஏன்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் முக்கியம், எனக்கு இந்த கேரியர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து அவருக்கு பிஸ்னஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், நான் போவேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நின்று போக தான் போகிறாரு. அண்ட் அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ரோகிணியோட வேஷம் கலைஞ்சிரும். ரோகிணி இவ்வளோ நாள் என்ன விஷயத்தை கட்டி காப்பாற்றி வச்சுருக்காங்களோ அது எல்லாமே பழகிரும். ஸோ எல்லாமே போயிடும், அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால ரோகிணி இவர் எப்படியாவது போக விடாததுக்கு என்னென்ன கேவலமான விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. பண்ணினாலும் இந்த முறை பார்த்திங்கன்னா அவர் போய் தான் ஆகணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஏன்னா அதுதாங்க நல்லாயிருக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், மனோஜுக்கு வந்து உண்மை தெரியும், ரோகிணியை பற்றின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அதுதான் நடக்கவே மாட்டேங்குது. நம்மளும் பல நாட்கள் ஆசைப்படுறோம் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வரணும், ரோகிணி யார் அப்படின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வரணும், தெரிய வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது. என்னென்னமோ விஷயங்கள் நடக்குது, ஆனால் ரோகிணி வந்து எல்லா விஷயத்துலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்றத விட அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க தப்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. அவங்க தன்னோட சுயநலத்துக்காக மட்டும்தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியும் அவங்க எல்லா விஷயத்துலேருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோகிணி தப்பிக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை. இப்போ நம்ம மனோஜ் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி விடாப்பிடியாக இருக்காரு. இதை ரோகிணியாலையும் தடுக்க முடியல. ஸோ ரோகிணியும் வந்து ஒதுங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது போக இவங்க அங்கே போனாலும் சிக்கல் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா ரோகிணிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணி மட்டும் உள்ளே இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அவங்க உள்ளே போனாங்கன்னா கிறிஷ் பார்த்துருவாரு. ஸோ ரோகிணியும் நம்ம மனோஜ் கூப்பிடுவார், நீ வா ரோகிணி, நீ எதுக்கு வராமல் இருக்க, நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லி
அவர் கூப்பிடுவார். ஸோ அப்படி கூப்பிடும்போது நிச்சயமாக அதுக்கு வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவங்க வந்து அதை தட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஒத்துழைப்பு அப்படின்ற விஷயத்த அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஆனாலும் அவங்க எப்படிரா சமாளிக்கிறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னா இவங்களோட வேஷம் வந்து கலைஞ்சிரும், வசமாக சிக்கிடுவாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த விஷயம் இதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அவங்க இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த விஷயம் மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவங்க எதிர்பார்க்காத மீறி அந்த விஷயம் நடக்க தான் போகுது. ஏன்னா இவங்க பண்ணுற தப்புகள்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த பண்ணுற தப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க யார் அப்படின்றத காட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுனால இதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. அது அவங்களே நினச்சாலும் அது வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அவ்வளோ கேவலமான விஷயங்கள், அவ்வளோ தப்புகள் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பாக தான் அமையுமே தவிர்த்து அதில் இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டும் இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது, என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, ரோகிணினால் அடுத்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஒருவேளை அப்படி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா ரோகிணி அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க, ஒரு வே வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அவங்க என்ன வேணால் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இந்த குடும்பம் சார்ந்த நலன்கள் அப்படின்னு யோசிக்கும்போது நிச்சயமாக ரோகிணி வந்து பெருசாக எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பிளானும் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட முடியாது. அண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் யோசிப்பாங்க, இதை வந்து பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. பட் இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாமே அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும், பெரிய ஆப்பு தான் ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லா விஷயம் பண்ணால் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. அவங்க மாற்றுறதுக்கான நேரமும் வரும் அப்படின்றத அவங்களுக்கு எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க பாட்டுக்கு அடுக்கடுக்கான தப்புகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் நம்மளை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சி பண்ணுறாங்களா, இல்லை அப்படின்னா என்ன நினச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் தப்புகள் மட்டும் கணக்கே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளை யார் கேட்பான்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம முத்து வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும். அவர் கண்டுபிடிச்சா மட்டும்தாங்க இந்த விஷயம் வந்து சரிப்பட்டு வரும், இல்லைனா அது சரிப்பட்டே வராது. ஏன்னா முத்துவால் மட்டும்தான் அந்த விஷயம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ முத்து கேட்பார், என்ன ரோகிணி என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அவர் கேட்டார் அப்படின்னா பெருசாக எதுவும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. மனோஜ் வந்து கேட்பார், காரணம் கேட்பார், ஏன் நீ போகக்கூடாதுன்னு சொல்கிற, எதுக்காக நீ இந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னா அவர் கண்டிப்பாக கேட்க தான் செய்வார். ஆனால் அவங்க கிட்ட தெளிவான பதில் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ உலட்டி விட தான் பார்ப்பாங்க. அதாவது மனோஜ் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு தெரியுமா, இதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் அந்த பதில் வந்து இவங்களுக்கு திருப்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ அவர் அந்த பதிலை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இந்த பதிலாம் இது ஒரு பதிலா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்லுவார். ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் ரோகிணிக்கு எதிராக தான் இருக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரோகிணிக்கு ஆதரவாக இருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் ரோகிணிக்கு எல்லாமே எதிராக இருக்க போகுது. ஸோ அதனால் ரோகிணி ரொம்ப அலர்ட்டாக தான் இருந்தாகணும். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அல்லது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஒட்டு மொத்தமாக ரோகிணி வந்து மாட்டிக்கிடுவாங்களோ அப்படின்றதும் ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ரோகிணி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து தப்பிக்க முடியும். அவங்களுக்கு வந்து சில அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும். இல்லை அப்படின்னா ரோகிணிக்கு இதுக்கப்புறம் ஆப்பு மட்டும்தாங்க நடக்கும். கடைசி வரைக்கும் ரோகிணி நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காமல் போயிடும். அண்ட் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஆசைப்படுவாங்க, நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும் அந்த விஷயத்தை பண்ணணும் ஆசைப்படுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காது. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து கிளம்பிடும். ஸோ அதனால தான் ரோகிணி இப்போ வரைக்கும் ஒரு பக்கா பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினச்ச விஷயத்தெலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதுதான் இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன நினச்சாலும் அந்த விஷயம் இவங்களுக்கு எதிராக தான் நடக்கிறதே தவிர்த்து இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. இவங்க பயங்கரமாக பிளான் எல்லாம் போடுவாங்க, இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு எதிராக தான் நடக்கும். இவங்க வந்து யோசிக்காத விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதே மாதிரி தாங்க இதுக்கப்புறமும் நடக்க போகுது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த முறை அவங்க வந்து எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா கிறிஷ் விஷயம் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. கிறிஷ் விஷயம் இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்க போகிறது கிடையாது. கிறிஷ் விஷயத்தில் அவங்களுக்கு பெரிய சிக்கலே இருக்க போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் கிறிஷ் விஷயத்தை இதுக்கப்புறம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? ஏன்னா கிறிஷ் விஷயத்தில் அவங்களுக்கு நிறையா சிக்கல் இருக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த சிக்கல் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் கிறிஷ் விஷயத்தில் அவங்களுக்கு பயங்கர சிக்கல் இருக்குது. ஸோ எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் கிறிஷை பற்றின விஷயங்கள் உண்மைகள் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம ரோகிணி மாட்டிக்கிடுவாங்க. அப்போ ரோகிணியை வந்து இதுக்கப்புறம் எல்லா ஒரு விஷயத்தையும் ஒவ்வொன்றும் கேவலமாக பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் ரோகிணிக்கு இது நிச்சயமாக பெரிய சிக்கல் தான். அதனால் ரோகிணி இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது கேவலமான விஷயத்தை ட்ரை பண்ணி அவங்க மாட்டி அசிங்கப்பட தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா ரோகிணியோட குணமே அதுதாங்க. அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே என்ன விஷயம் வேணால் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் அதே தப்பை தான் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்ப்போங்க இதுக்கப்புறம் ரோகிணி என்ன பண்ணுறாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு சிக்கல் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் கேர்ஃபுல்லாக பண்ணாலும் அதையும் மீறி பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ அதையும் மீறி பெரிய பிரச்சனை வரும், பெரிய சிக்கல்கள் வரும். அதையும் மீறி எப்படிடா இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வச்சு செய்வாங்க. பட் இருந்தாலும் அது முடியாது. அதையும் மீறி இந்த எல்லா விஷயமும் நடக்க தான் போகுது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது, எப்படி வருது அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சும் அவங்க இந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னா யார் நம்மளை என்ன கேட்டுருவா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. அந்த எண்ணத்தை தான் இங்கே குழி தோண்டி புதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். நிச்சயமாக இவங்க பண்ணுற தப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கர தண்டனை கிடைக்கும். அது இன்னைக்கு இல்லைனாலும் சரி என்னைக்காக இருந்தாலும் அது கிடைக்க தான் போகுது. நம்ம வேணால் நினைப்போம் ஸோ இப்போ வந்து அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க பண்ணுற எந்த தப்புக்கும் தண்டனை கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. இப்போ வரைக்கும் வேணால் அவங்க வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவங்க பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. அப்போ அவங்கள வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. இவங்க என்ன விஷயம் பண்ணாலும் எல்லாமே இவங்களுக்கு வந்து எதிராக தான் நடக்கும். இவங்க சொல்கிற விஷயங்கள், இவங்க செய்கிற விஷயங்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் போய் சொன்னால் பரவாயில்ல, இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய்னா யார் நம்புவாங்க? யாருமே ரோகிணியை இதுக்கப்புறம் நம்ப மாட்டாங்க. ரோகிணி நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க ரோகிணியை. ஏன்னா ரோகிணிக்கு வந்து நல்லா தெரியும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பொய் சொன்னாலும் அந்த பொய்யை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ஆனால் தெரிஞ்சும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே தவறுகளை தான் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அதே தவறை தான் செய்வேன், என்னை யார் கேட்பா, என்னை யார் என்ன பிரச்சனை கொடுத்துருவா அப்படின்னு நினைப்பாங்க போல இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கேட்குறதுக்கு யாருமே இல்லை, யாருமே நம்மளை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக பிளான் பண்ணி தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். என்னடா அது இவங்க மட்டும் தப்பு பண்ணிக்கிட்டே போகிறாங்க, இவங்களுக்கு மட்டும் தண்டனையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரோகிணி எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு எதிராக நடக்குது. அவங்களுக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது. இப்போ வேணால் தப்பிப்பாங்க. இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி வேணால் தப்பிப்பாங்க. 2 நாளில் முத்து வந்து அந்த பிரச்சனையை வந்து சொல்லுவார். 2 நாளில் முத்து வந்து அந்த பிரச்சனையை வந்து பிடிச்சி கொடுத்துருவார். இவங்க வந்து இப்படி தப்பு பண்ணியிருக்காங்க, இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத அவர் பிடிச்சி கொடுத்துருவார். ஸோ அதுதான் ரோகிணியோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ரோகிணிக்கும் அதுதான் சிக்கல். ஏன்னா ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம் அப்படின்னா முத்து வந்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவங்க அதே விஷயத்த அவங்க ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? நமக்கு யார் என்ன தண்டனை கொடுத்துருவா அப்படின்ற ஒரு அசால்ட்டு தான். அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களை இப்போ வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போங்க இந்த எண்ணம் இது வரைக்கும் இப்படியே இருக்குது. இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது மறையுதா, இல்லை அப்படின்னா ரோகிணி இன்னும் கொஞ்சம் கூட திருந்தாமல் தான் இருக்க போகிறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் இதுக்கப்புறமும் அவங்க திருந்தாமல் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக என்னைக்காக இருந்தாலும் அது அவங்களுக்கு சிக்கல் தான். இன்றைக்கி வேணால் அவங்க தப்பிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் இது வந்து அவங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். கடைசியில் இது வந்து இவங்களை எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னே தெரில. ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் பண்ணுற பாவங்கள் எல்லாத்துக்குமே தண்டனை என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, சீக்கிரமே கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் என்னைக்காவது ஒரு நாளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க சிக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஆசை. கண்டிப்பாக அதை தான் நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மளோட ரசிகர்கள் எல்லாரும் ரோகிணி எப்படா மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறித்தனமாக காத்திருக்கோம். ஆனால் அவங்க நல்ல நேரமோ என்னமோ தெரில, எப்பயுமே அவங்க வந்து தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் அதே தப்பிப்பு வந்து தொடருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இதுக்கப்புறம் அது வந்து நடக்காது. இதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை அவங்களை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்டனை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு எழுதப்பட்ட நியதி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வர்றது எல்லாமே சிக்கல்களாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை.
ஸோ கிறிஷும் நான் அங்கேருந்து கிளம்ப போகிறேன், இதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அங்கே இருக்கிறதே சுத்தமாகவே பிடிக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் கிடையாது, ரோகிணி தான். ரோகிணி பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவங்க ஆசைப்பட்டது ஒன்றே ஒன்று தான், அம்மா கூட நம்ம இருக்கணும், அம்மா கூட நம்ம தங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டாரு. பட் ரோகிணி அதுக்கு கூட வந்து விட மாட்டேங்கிறாங்க. நீ என்னடா ஆசைப்படுறது, நீ ஆசைப்படுற விஷயங்கள்லாம் நடந்துருமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன நல்லதோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர்த்து, நம்ம பையன் தான் கிறிஷ் பாவம், ஸோ அவனுக்கு நம்மளால விஷயங்கள், அவன் நம்மளை கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான், அவன் என்ன பெருசாக ஆசைப்பட்டான், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட தான் தங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்றான், ஸோ அந்த விஷயம் தானே நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ வரைக்கும் யோசிச்சது கிடையாது. இப்போ வரைக்கும் அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பக்காவாக நடக்கணும். அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கை வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திருந்தின மாதிரி இல்லை. அவங்க வருந்தணும் அப்படின்றது நம்மளோட ஆசை, அவங்க திருந்தணும் அப்படின்றதும் ஆசை தான். ஆனாலும் இல்லை, நான் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிக்கல் தான். நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அது வரைக்கும் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ரோகிணி பண்ணுற தண்டனை, தப்புகளுக்கு தண்டனை என்னைக்கா இருந்தாலும் அவங்களை தேடி வரும், அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம உடனே கிடைக்கணுமா எதிர்பார்த்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஸோ பார்ப்போங்க என்ன நடக்குது, ரோகிணி இதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிக்கல் வேறு, இதுக்கப்புறம் இருந்த சிக்கல் வேறு. ஸோ அதனால் ரோகிணி எல்லா விஷயத்தையும் எப்படி எடுத்துக்கிட்டு செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக ரோகிணிக்கு இதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கேடுகட்ட விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது அவங்களுக்கு ஆபத்தாக தான் போய் முடியும். ஸோ அதனால் அவங்க இதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது சிக்கலில் தான் போய் முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த முறை நம்ம எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் தெளிவாக இருந்தாலும் அவங்கள மீறி சில தப்புகள் நடக்க தான் போகுது. ஏன்னா மகேஸ்வரி அங்கே தான் இருக்காங்க. மகேஸ்வரி என்ன எதனால் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இப்போ வந்து கார்டியன், அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி நினச்சாலும் ஸோ கஷ்டம்தான். பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ரோகிணி எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.